அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். காவல்துறையினர் தடுத்த நிலையில் வளசரவாக்கம் ஆற்காடு சாலையில் அமர்ந்து நாம் தமிழர் கட்சியினர் தற்போது மறியலில் ஈடுபட்டிருக்கின்றனர். இது தொடர்பான கூடுதல் விவரங்களை செய்தியாளர் கோகுலிடம் கேட்கலாம். கோகுல், சீமான் ஆஜராக இருக்கும் சூழலில் இந்த மறியல் போராட்டம் என்பது நடைபெறுகிறது. இதனை எவ்வாறு சமாளித்து வருகிறார்கள்? நாம் தமிழர் கட்சியுடைய தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் இன்னும் சற்று நேரத்தில் வளசரவாக்கம் காவல் நிலையத்தில் விசாரணைக்காக ஆஜராக இருக்கிறார். அதற்காக பலத்த பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கிறது. காவல்துறை குவிக்கப்பட்டிருக்காங்க. இந்த சாலையில வெளிநபர்கள் யாரும் உள்ளே அனுமதிக்கப்படவில்லை. இந்த நிலையில் நாம் தமிழர் கட்சியுடைய தொண்டர்கள் கிட்டத்தட்ட நூற்றுக்கணக்கானோர் ஆற்காடு சாலையில குவிய தொடங்கியிருக்கிறார்கள். அங்கிருந்து காவல் நிலையத்துக்கு அருகே எங்களை அனுமதிக்க வேண்டும் என்று காவல்துறைக்கு எதிராக கோஷங்களை எழுப்பி திடீரென சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டாங்க. இன்னும் சற்று நேரத்தில் சீமான் ஆஜராக இருக்கிறார். அவரிடம் 300க்கு மேற்பட்ட கேள்விகள் கேட்கப்பட இருக்கிறது. நூற்றுக்கணக்கான போலீசார் குவிக்கப்பட்டிருக்காங்க. தொடர்ந்து பல மணி நேரம் இந்த விசாரணை நடத்தப்படும் என்ற தகவல் சொல்லப்படுகிறது. வெளியூர் சென்றிருந்ததால் 2 நாட்களாக அவர் ஆஜராகாத நிலையில் தற்போது 8 மணி அளவில் விசாரணைக்கு ஆஜராகுவார் என்ற தகவல் சொல்லப்பட்டிருக்கிறது. தொடர்ந்து காவல்துறை கண்காணிப்புலையும் பாதுகாப்புலையும் தீவிரப்படுத்தியிருக்காங்க. சிசிடிவி கேமராக்கள், கண்காணிப்பு கேமராக்கள் அமைக்கப்பட்டிருக்கிறது. அந்த கேமராக்களை அனைத்து காட்சிகளும் பதிவு செய்யப்பட்டு உயர் அதிகாரிகள் அந்த காட்சிகளை கண்காணிக்கும் வகையில் ஏற்பாடுகள் எல்லாம் செய்யப்பட்டிருக்கிறது. நாம் தமிழர் கட்சியுடைய நிர்வாகிகள் பல பகுதிகளில் இருந்து இங்கு வர தொடங்கியிருக்கிறார்கள். அவர்கள் உள்ளே வராதவாறு காவல்துறை தடுப்புகள் அமைத்திருக்கக்கூடிய நிலையில திடீரென அவர்கள் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டிருக்காங்க. சீமான் சட்ட ஆலோசனை, அதாவது சட்ட நிபுணர்களோடு ஆலோசனை நடத்தி, வழக்கறிஞர்களோடு ஆலோசனை நடத்தி இன்னும் சற்று நேரத்தில் அவர் இங்கு ஆஜராக இருக்கிறார். அவரிடம் 300க்கு மேற்பட்ட கேள்விகளை கேட்பதற்கு காவல்துறை தயாரா இருக்காங்க. கோகுல், நீங்க இணைப்பிலேயே காத்திருங்க. தற்போது வடபழனியில் உள்ள நட்சத்திர விடுதியில் சீமான் விசாரணைக்கு ஆஜராவது தொடர்பாக ஆலோசனையில் ஈடுபட்டு வருகிறார். அங்கிருந்து நமது செய்தியாளர் சுபாஷ் இணைகிறார். அவரிடம் பேசலாம். சுபாஷ் பிரபு, தற்போது அங்கு என்ன நிலவரம்? சரியாக எத்தனை மணி அளவில் சீமான் ஆஜராக இருக்கிறார்? அடுத்த ஒரு 15லிருந்து 25 நிமிடங்களுக்குள் அவர் இந்த ஹோட்டலில் இருந்து புறப்பட்டு சரியாக 8 மணிக்கு அங்கே வளசரவாக்கம் காவல் நிலையத்துக்கு சென்று சேரும் வகையில் தனது பயணத்தை திட்டமிட்டிருக்கிறாரு. அதற்கு முன்பாகத்தான் சுமாராக ஒரு 1 மணி நேரம் ஆக போகிறது அவர் இந்த தனியார் விடுதிக்கு வந்து. இங்கே தான் அவருடைய வழக்கறிஞர்கள், அவரது ஆதரவாளர்கள், கட்சியினருடைய ஆலோசனை மேற்கொண்டிருக்கிறார். சட்ட ரீதியாக எப்படி இந்த வழக்கை எதிர்கொள்வது, ஏற்கனவே நீதிமன்ற உத்தரவின் அடிப்படையில் தான் இப்போ அவருக்கு சம்மன் அனுப்பி விரைவில் 12 வார காலத்திற்குள் இந்த வழக்கை முடிக்க வேணும்னு சொல்லியிருக்காங்க. அதன் அடிப்படையில் அந்த சம்மன் கொடுக்கப்பட்டு இன்று இரவு 8 மணிக்கு அவர் ஆஜராக இருக்கிறார். இந்த ஆஜராகும் பொழுது ஒரு 300க்கும் மேற்பட்ட கேள்விகள் கேட்பதற்கான வாய்ப்புகள் இருப்பதாக காவல்துறை சார்பாக தகவல் இருக்கிறது. அதற்கு பதிலளிக்கும் வகையில் என்னென்ன பதிலெல்லாம் கொடுக்கணும், எப்படியெல்லாம் பேசணும், கேள்விகள் எப்படியெல்லாம் இருக்கும் என்பது தான் சட்ட வல்லுநர்கள், அவருடைய சட்ட ஆலோசகர்கள் சொல்லக்கூடிய தகவலாக இருக்கிறது. அதை கேட்டு அவர் அந்த அழைப்பானை ஏற்று, அந்த சம்மனை ஏற்று நேரடியாக காவல் நிலையத்திற்கு சென்று இந்த விசாரணையில் ஆஜராகி பேச இருக்கிறார். இதற்கு இடப்பட்ட வேளையில் அவருடைய துணை மனைவியும் கயல்விழியும் இங்கே வந்து கொண்டிருப்பதும் தகவலாக இருக்கிறது. அவரது வீட்டிலிருந்து புறப்பட்டிருக்கிறார். ஆகவே அவர்களோடு சேர்ந்து அவர் செல்ல போகிறாரா அல்லது அதற்கு முன்பாகவே சென்று காவல் நிலையத்தில் அவர்களுடன் அவர் இணைய போகிறாரா என்பதும் பார்க்க வேண்டியது இருக்கிறது. அடுத்தடுத்த கட்டமாக ஆலோசனைகள் ஒரு பக்கம் நடைபெற்று வருகிறது. அடுத்த சில நிமிடங்களில் அவர் புறப்பட்டு சென்று காவல் நிலையத்தில் ஆஜராக இருக்கிறார்.